138, elite class. Super. Value 528, class elite. Value 331, ordinary class. Value 201, ordinary. Do have value 886, class elite. மோட்டால் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இங்க அடி வாங்கவா வந்திருக்கேன். நான் இதுக்குள்ள 10 வருஷமா அடைஞ்சிருக்கேன். Number 138, Surang. எஸ் சார். வர்ற ஸ்டூடெண்ட்ஸோட பவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஸ்பிரிச்சுவல் பவரை நான் இழுத்துப்பேன். இவளுக்குள்ள அப்படி என்னதான் சக்தி இருக்குன்னு பாத்துருவோம். இன்னும் கொஞ்சம் பவர் கிடைச்சதுன்னா இந்த சீலை உடைச்சிட்டு வெளியில போறதுக்கான சக்தி எனக்கு கிடைச்சிடும். வாங் ஜூகாங், நான் என்ன பண்றேன்னு பாரு. யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணு கிட்ட நிறைய சக்தி இருக்கும் போல இருக்கு. என்ன மன்னிச்சிடு. இப்போ உன்னை நான் என் கையால அடிக்க போறேன். வா வா, வந்து என்ன அடி. வா வா. Wow, அற்புதமான பவர். சுராங்கோட calculative force value 2019. ரொம்ப தேங்க்ஸ். உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். யாருன்னு ஞாபகம் வந்துருச்சு. ஆர்டினரி கிளாஸ் போறதுக்கு 400 மார்க்ஸ் போதும். வா வா, இன்னும் கொஞ்சம் சக்தி கிடைச்சா இந்த ஷீல்ட நான் உடைச்சிடுவேன். வா. இல்ல, இந்த பேக்ரவுண்ட் மியூசிக். அச்சோ, இவன் இவன் அந்த பையனா? உன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை என்கிட்ட கொடுத்துடு. ரொம்ப நல்லது, நீயே என் முன்னாடி வந்துட்ட. நூடுல்ஸ் சாப்பிடும்போது என்ன யாராவது தொல்லை பண்ணா ரொம்ப கோவம் வரும். எனக்கு நல்லா தெரியும், என்ன தோக்கடிச்ச பையன் இந்த மாதிரி தான் இருந்தான். எனக்கு நல்லா தெரியும். ஃபோர்ஸ் வேல்யூவை கொஞ்சம் கம்மியா வச்சுக்கணும். என்னால முடிஞ்ச முயற்சியை நான் பண்றேன். இல்ல, வேணாம் வேணாம் வேணாம், நான் ஏதாவது பண்ணணும். இந்த பையன் மட்டும் என்ன அடிச்சுட்டானா என் ஆத்மா என்னோட உயிர் ரெண்டுமே போயிடும். என்னாச்சு இதுக்கு? நான் ரொம்ப வேகமா கூட தாக்கலையே. தமிழ தமிழ, உனக்கு எதுவும் ஆகலையே? தமிழ, அந்த பையன் டீமன் கிங்க கொன்னுட்டான். நீ பாக்கலையா? அந்த பொண்ணு ஏற்கனவே அந்த தவளையோட சக்தியை எடுத்துட்டா. மிச்சம் இருந்த சக்திய அவன் முழுசா எடுத்துட்டான். சரியில்லை, அதை தாக்கும் போதெல்லாம் ஒரு பாதுகாப்பு கவசம் வரும்ல. ஆனா இந்த முறை அது தெரியலையே. புரிஞ்சிருச்சு. சாகுற மாதிரி நடிக்கிறான். இவன் தனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரான். வாங்லிங், சார், நீ கிளாஸ் எலிட்டுக்கு போற. கிளாஸ் எலிட்டோட ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்க கிளாஸ் டீச்சர். என் பேர் பான்ஷின் காங். இன்னைக்கு முதல் கிளாஸ் சம்மன் அனுப்புறதுக்கான கிளாஸ். யாருக்காவது இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா?
நம்மள சுத்தி இருக்கிற இடத்துல ஸ்பிரிச்சுவல் பாடிஸ் இருக்கும். நம்ம பண்ண வேண்டியது அந்த இடத்துல ஒரு வழியை உருவாக்கணும். உங்க ஸ்பிரிச்சுவல் சக்தி நீங்க உருவாக்கி இருக்கிற வழியோட உருவத்தை முடிவு பண்ணும். இதுல பொதுவா பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் சித்திரங்களை உருவாக்கி மந்திரங்களை சொல்லி இதை நம்மால பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் சித்திரங்களை உருவாக்கி அதுக்கப்புறம் அதுல ஸ்பிரிச்சுவல் பவரை கொடுத்து உங்களால ஸ்பிரிச்சுவல் உயிரினங்களை இங்க வர வைக்க முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை பொறுத்துதான் அதுங்களோட சக்தியும் இருக்கும். சரி, இந்த பார்ட் சம்மன் அனுப்புறதுக்கு போதுமானது. ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நீங்க இதை முயற்சி பண்ணலாம். எஸ் மேம். என்ன சுத்தி ஸ்பிரிச்சுவல் பாடி இருக்கு. என்னோட அழைப்பை ஏத்துக்கோங்க. இங்க இருக்க இருள போக்கிடுங்க. எனக்கு வழியை காட்டுங்க. என் ஆத்மாவுக்கு நான் என் ரத்தத்தை கூட கொடுக்கறேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வாங்க. ஹே டிவைன் டிராகன், என்னோட ஆசையை நிறைவேத்துங்க. இது நல்லா இருக்கே, நானும் பண்றேன். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. வேணாம். வா, நம்மளும் போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கே அற்புதமா இருக்குல்ல? நீ இது எப்படி பண்ண, எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல. ரொம்ப சக்தி வாய்ந்த மிருகத்தை வர வைக்க வேண்டாம்னு நினைச்சேன். அட கடவுளே, ஸ்பிரிச்சுவல் மிருகத்தை வர வைக்க நிறைய ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் பயன்படுத்த வேண்டி இருக்கு. இது ரொம்ப உங்கள நிறைய பேர் இத ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு இருக்கீங்க. சரிப்பா தம்பி, நீ என்னோட டெமான்ஸ்ட்ரேஷன் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உனக்கு மறுபடியும் காட்டவா? சரி, நானும் முயற்சி பண்றேன். நம்மளை சுத்தி நிறைய உயிரினங்கள் இருக்கு. இப்ப யார் வர போறாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன இது ராட்சச தவணையாச்சு? என்ன மறுபடியும் நீயா? ஸ்டூடெண்ட்ஸ், கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நானே சரி பண்ணிடுறேன். என்ன தவளை மாறிடுச்சு. இது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? இது நம்ம ஃப்ராகி டோனு கூப்பிடலாம். என்ன சொல்றீங்க? இது பார்க்க செம கியூட்டா இருக்கு.